கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 43வது தசகத்தில் இருக்கோம். இது திருநாவர்த்தவதம் அப்படின்ற தசகம். திருநாவர்த்தன் அப்படின்ற அசுரன் வந்தத்தை நம்ம 3வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அளவற்ற புழுதியினால் இருட்டில் ஒன்றும் பார்க்க முடியாமல் ஆகிடுத்து. அப்போ தாயை யசோதை உன்னை பார்க்காம அழுதாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. 4வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். तावत्सथानवरोऽपि च दीनमूर्तिर्भावत्कभारपरितारणलूणवेकः सङ्कोसम् आप ततनुशतपांसु कोशे कोशे व्यथायथ भव जननी निनातः. அப்போ அந்த பெரிய அசுரனாகப்பட்டவன் திருநாவர்த்தன் உம்முடைய பாரத்தை சுமந்ததுனால வேகம் குறைஞ்சி போயிடுத்து. அவனுக்கு உடல் சோர்ந்து சுருங்கி அசைவற்றவனாக ஆயிட்டான். அந்த புழுதி காத்தாக இருந்தவனால் அப்படி அசைய முடியல வேகத்தோட. பிறகு புழுதியும் காற்றும் இறைச்சலும் அடங்கி கோகுலத்தில் உம்முடைய தாயின் அழுக குரல் பரவித்து இல்லையா? ரோதோப கர்ணனவசூ உபகம்யகேஹம் क्रन्तत्सु नन्थमुखकोपकुलेषु दीनः त्वां दानवस्त्वमखिलम् उधिकरं मुमोक्षोस् त्वय्यप्रमुञ्चति पपात वियत्प्रदेशात्. அப்போ அழுக குரலை கேட்டு நந்தகோபுரம் மற்ற கோகுலவாசிகளும் வராங்க. அதை கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு கதரும் பொழுது அந்த பலமிழந்த அசுரன் உம்மை விட்டுட்டு விரும்பியும் எல்லாரும் தலையை முக்தி அளிக்கிறபடி நீர் விடலை அவனை. அதாவது அவன் அந்த அசுரன் தன்னால் முடியலன்னு சுவாமி விட்டுணும்னு நினைக்கிறான். ஆனால் சுவாமி அவனை விடலை. அப்போது உம்முடைய பாரத்தால் உம்மோடையே ஆகாயத்துலேருந்து கீழே விழுந்தான் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். ரோதா குலாஸ்தனு கோபகணாபஹிஷ்ட பாஷாண பிருஷ்டபுவி தேஹமதி ஸ்வதிஷ்டம் பிரைஷந்த ஹந்த நிபந்தம் அமுஷ்ய வக்ஷசி அக்ஷீணமேவ ச பவந்தமலம் ஹசந்தம். அப்போ ரோதா குல ஸ்ரோதம்னா அழுதுன்ற கோபர்கள் பிறகு வீட்டுக்கு வெளியில் பாறை மேலே விழற அந்த பெரிய அசுரனை பார்த்தாங்க. பிருஷ்ட புவி தேகமிதி, அவன் விழறான் புவி மேலே. அப்போ அந்த சடலத்தை தான் பார்த்தாங்க. அவன் அதன் மார்பு பிரதேசத்தில் பழுதுபடாமல் நன்னா சிரிச்சுன்னு இருந்த சுவாமியையும் அவங்க பார்க்குறாங்க. ஹசந்தம் அப்படி சிரிச்சுன்னு தான் இருக்கார். சுவாமிக்கு ஒன்றுமே ஆகலை. இது என்ன ஆச்சரியம்னுட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. கிராவ பிரபாத பரிபுஷ்ட கரிஷ்ட தேக பிரஷ்டாசு துஷ்ட தனுஜோ பரிதிருஷ்டஹாசம் ஆக்ஞானம் அம்புஜகரேன பவந்தமேத்ய கோபா ததுர்கிரிவராதிவ நீலரத்னம். அப்போ பாறை மேலே விழுந்து செதஞ்சு போன அந்த உயிரற்ற துஷ்டனான அசுரனின் சடலத்தின் மேலே தாமரை கையால் அவனை அடிச்சுண்டு உறக்க சிரிச்சுட்டுருக்க சுவாமி எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம பக்கத்தில் ஒரு பெரிய மலையில் இருந்த நீலமணியை எடுக்கிறது போல் அந்த கோபர்கள் எடுத்துட்டாங்க இல்லையா? பவந்தமேத்திய கோப ததுர் கிரி வராதிவ நீலரத்னம். கிரினா மலை, அந்த மலை மேலே இருக்க நீலரத்னம் மாதிரி நீங்கள் மிளர்ன்றீங்க இல்லையா அப்படின்னு இந்த 7வது ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. 8வது ஸ்லோகம். ஏகைகமாசு பரிகிருஹ்ய நிகாமநந்தன் நந்தாதி கோப பரிரப்த விசும்பிதாங்கம் ஆதாது காம பரிசங்கித கோபநாரி ஹஸ்தாம்புஜ பிரபததிம் பிரணுமோ பவந்தம். அப்போ ஹஸ்தம்னா தாமரை, ஹஸ்தாம்புஜம்னா தாமரை கைகள். இப்போ ஒவ்வொருத்தராக விரிஞ்சிட்டு நந்த கோபர் எல்லாரும் வரா. இப்போ மகிழ்ச்சியின் மிகுதியால் கட்டி முத்தமிடுறா உம்முடைய அவயவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவள் கொடுக்கும் பொழுது உம்மை எடுத்துக்கொள்ள கோபிகைகள் விரும்பி நின்றுறத உணர்ந்து அவருடைய கமல கைகளில் தாவி பாய்ந்த உம்மை துதிக்கிறோம். அப்படி நீங்கள் அவள் கூப்பிட்டு அழைச்ச போது தாவி பாய்ஞ்சிங்க இல்லையா? ஹஸ்தாம்புஜம் அந்த கைகள் அப்படி அவகிட்ட போகிறதுக்கு தாவித்து இல்லையான்னு சொல்கிறாரு இந்த 8வது ஸ்லோகம். பூயோபி கிண்ணு குருணும பிரணுதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலயதாத் சுதம் நஹ இத்யாதி மாதரபித்ரு பிரமுகைஸ்ததானி சம்பிரார்த்திதஸ்த்வதவனாய விபோ த்வமேவ. அப்போ தம்ம வணங்கினவாளுக்கு துன்பத்தை போக்கிற கோவிந்தன் இல்லையா நீர்? கோவிந்த ஏவ பரிபாலயதாத், எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியவர் இல்லையா? எங்களுடைய குழந்தைய காப்பாற்றணும்னா நாங்கள் வேறு என்ன செய்வோம்னுட்டு தாய் தந்த முதலியவாளால் அப்போ பிரபுவே உம்மை காக்க நீரே பிரார்த்திக்கப்பட்டீர். அப்போ சுவாமியான உம்மை காக்கிறதுக்கு சுவாமி அவள் வேண்டிண்டா இல்லையான்னுட்டு இந்த 9வது ஸ்லோகம் சொல்கிறது. 10வது ஸ்லோகம்.
वाथात्महं तनुजमेव मयि प्रतून्वन् वाथोद्भवान् मम कथान् किमु नोतु नोषि किं वा करोमि पुनरभ्य निलालये च निःशेषरोगशमनं मुहुरार्त्यत्वाम्. இப்போ பகவானே வாதாத்மகம் காற்று வடிவில் வந்தவன் இல்லையா, வாதம்னா காற்று. அப்போ பகவானே வாத ரூபியான அந்த அசுரனை இப்படி சம்ஹாரம் பண்ணி வாதத்தினால உண்டான என்னுடைய நோய்களையும் நீங்கள் நாசம் செய்யணும். என்கிற இடத்துல பட்டத்திற்கு வாதத்தால் தான் நோய் ஆயிருக்கு. இப்போ அதனால் அவர் அந்த அசுரனை சம்ஹரித்த நீர் இந்த வாத நோயை குணப்படுத்த மாட்டீரான்னு கேட்குறார். நான் என்ன செய்வேன்? கிம்பா கரோமி, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறார். குருவாயிரப்பா, மறுபடியும் நான் மிச்சமில்லாமல் எல்லா நோய்களையும் போக்க உம்மை திரும்பி திரும்பி பிரார்த்திக்கிறேன். நிசேஷ ரோக சமணம், நிசேஷம்னா மீதம் இல்லாமல் என்னோடய ரோகம் சமணம் ஆகிடட்டும்னு வேண்டிக்கிறார். ஓம் ஸ்ரீ நந்த கோபப்பிரியனே நமஹா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. இதோட நம்ம 43 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா.